Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 681 பார்ட் 1. ஓபன் பண்ணா ட்ரெஸ்ரோசாவா தான் காட்டுறாங்க. ஒக்காம அண்ணா பின்னான்னு ஒரே கலவரம். அங்க இங்கன்னு பட்டால்னு வெடிச்சு தெரிச்சுக்கிட்டு இருக்குது. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த பேர்ட் கேஜ்னு சொல்லி ஒண்ணு போட்டான்ல, அந்த ஸ்டிங்கை எப்படியாச்சும் காலி பண்ணுன்னு கத்திய வச்சு வெட்டி பார்த்தா கத்தியே சிலுசிலா உடஞ்சிருது. சரி கண்ணை வச்சு சுட்டு பார்க்கலான்னு பார்த்தா அதுவுமே வேலைக்கு ஆகல. சோ எப்படி ஒரு குரூப் இங்க போராடிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த டோஃப்ளமிங்கோ கண்ட்ரோல்ல இருக்க ஆளுங்க எல்லாம் மத்தவங்கள போட்டு கண்ட மெனிக்கு வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டு இருப்பானுங்க. பாவம் ஒரு குட்டி பொண்ணு டேடி ஐயோன்னு சொல்லி கதறிட்டு இருப்பா. அவங்க அப்பா வெட்டிட்டானுங்க போல. அதுலயும் சில பேர் எல்லாம் என்னைய எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பாடி ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் சுட்டு தள்ளுதுன்னு அவனுங்க பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இப்படி எல்லாம் பண்ணா மக்களுக்கு என்ன தோணும்? டோஃப்ளமிங்கோ சொன்னதை கேட்டுட்டு மத்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்ப நம்மளுமே சர்வைவ் ஆகணும்னா அட்டாக் பண்ணி தான் ஆகணும்னு மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுதான் அவனோட பிளான். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுவான், யாருமே ஹெல்ப்புக்கு வரவும் மாட்டாங்க, உங்களாலையும் யாருக்கிட்டையும் ஹெல்ப்பும் கேட்க முடியாது, நான் சொல்ற வேலையை மட்டும்தான் நீங்க செய்யணும்பா. ஆனாலுமே நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஹலோ யாராச்சும் போனை எடுங்கய்யா எடுங்கன்னு. ஆனா யாரும் எடுத்த மாதிரி இல்ல. வெளியில இருக்க யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சிக்னல் இதை விட்டு வெளியில போகாது. நீங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி வெட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு சாகத்தான் போறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு அப்பா அவனோட ஒய்ஃபும் பையனையுமே வெட்டி கொண்டுட்டு இருப்பான். ஏன்னா கண்ட்ரோல் பண்றது அந்த டோஃப்ளமிங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே உங்க கையாலேயே சாவாங்க, அதை உங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஏன்னா இது ஒரு நரகம் அப்படி எப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பான். இங்க எல்லாம் அழுதுகிட்டே கண்ட மெனிக்கு சுட்டுக்கிட்டும் வெட்டிக்கிட்டும் புலம்பி தள்ளுவாங்கடே, யாரும் குறுக்க வராதீங்கடா, எங்க பாடி எங்க கண்ட்ரோலே இல்லன்னு. மொத்தத்துல ட்ரெஸ்ரோசாவே பத்திக்கிட்டு எறிகிற அளவுக்கு அந்த கிறுக்கு பையன் பண்ணிட்டான். இப்படி நேவி ஆளுங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஈஷோ செம காண்டாயி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி டோஃப்ளமிங்கோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கீழே வச்சு நல்லா அமைக்கிடுவான். இப்ப என்னன்னா, இந்த கேஜை விட்டு எஸ்கேப் ஆகி யாராலையும் எங்கேயும் போய் ஒளியெல்லாம் முடியாது. இன்னும் சில நாட்களுக்கு இது இப்படித்தான் இருக்கும். நான் கொடுத்த ஆப்ஷன்ல நீங்க எதை சூஸ் பண்ணீங்களோ அதை வச்சுதான் நீங்க எல்லாருமே இப்ப சாக போறீங்களா இல்ல அப்புறமேட்டு சாக போறீங்களான்னு முடிவு பண்ணணும். ஒண்ணு நீங்க எல்லாம் சாகணும், இல்ல இந்த கேமை முடிக்கணும். என்ன ஓகேவான்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். இங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்தவங்க யாராலையுமே நம்ப முடியல, ஏன்னா அந்த கிறுக்கு பையன் மொத்த ஃபேக்டரியையுமே பேர்த்து மேல கொண்டு போயிட்டான். சரி இந்த கேப்பை யூஸ் பண்ணி எல்லாம் வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு மேல ஓடுவாங்க. அப்படி போகும்போது கடவுள் உசோப்புக்கு தான் நன்றி சொல்லணும், இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான், அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம ரிலீஸ் ஆயிருக்கவே மாட்டோம் அப்படி இப்படின்னு அவனை புகழ்ந்து தள்ளிட்டே ஓடுவாங்க. ஆனா ஒரு பைய கூட அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவனை காப்பாத்தணும்னு யோசிக்கல. அவன் தான் கடவுளாச்சே, அவனே சரியாயிக்குவான்னு ஒரு நம்பிக்கை. இங்க கின்னும் ஒரு வழி அங்க வந்து சேர்ந்துருவான். அந்த டைம் அந்த பார்த்தலோமியோ நிஜமாவே உசோப்பு தான் சோகோ கிங்கான்னு அந்த மேக்னிஃபையர் கிளாஸை வச்சு பயங்கரமா செக் பண்ணுவான். அப்படி பார்த்ததுல பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. உடனே ரோபினை கூப்பிட்டு டவுட் கேட்பான், இந்த மாதிரி உசோப்போட மூக்கும் ஸ்னைப்பர் கிங்கோட மூக்கும் ஒரே மாதிரி இருக்குதே, அது ஏன்? அது மட்டும் இல்லாம சோகே கிங் தானே கவர்மெண்டோட பிளாக நெருப்பு விட்டு அடிச்சாரு, அது யாரு என்னன்னு கேட்டோன்னா வேற யாரும் இல்ல இவன் தான் சொல்லிடுவா. உடனே அந்த கிறுக்கு பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, சுத்தி அங்கன்னு ஓடிட்டு அவருதான் மாசு லூசுன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு கிடப்பான். சாபோவே பார்த்துட்டு கடுப்பாயி, உன் எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் குறடா, தாங்க முடியல, அது வாயா இல்ல அண்டாவா, ஒரேடியா பொலன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொலந்துகிட்டே இருக்க, கம்முனு கடனான்னு காரிட்டு துப்புவான். உடனே ஹேக் இருந்துகிட்டு, இந்த முட்டா பைய தான் என் கையை உடைச்சவன்பா. எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். அண்ட் கிண்ண தூக்கிட்டு வந்தானே அந்த லிட்டில் பீப்புள்ஸ், அவங்க எல்லாத்தையுமே அவங்க கூட்டத்துக்கூடயே கொண்டு போய் சேர்த்திட்டான். பாவம் பயங்கரமா அடி வாங்கினதுனால யாருக்கிட்டையுமே எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. சரி ஏதோ இவங்க நினைச்ச வேலையை முடிச்சிட்டாங்கல்ல, அது வரைக்கும் அவங்களுக்கு செம ஹாப்பி. இங்க வெளியில அந்த கலவரம் இன்னுமே முடியல. ஐயோ எங்க பாடி கண்ட்ரோலையே இல்லையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே தான் அங்க எங்கன்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பானுங்க. இதுல ஏகப்பட்ட பேர்த்தோட ஃபேமிலி காலி. அதெல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரிதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அது இப்ப மறுபடியும் நடந்திருக்கு அப்படின்னா கிங் ரிக்குவையும் இதே மாதிரிதான் மேனிபுலேட் பண்ண வச்சிருக்கானுங்க. அவரு ரொம்பவும் நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவருன்னு அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே புரிய வருது. அந்த சம்பவத்தை நடத்தின மெயின் கல்பிரிட் யாரு? டோஃப்ளமிங்கோ. அவன் மக்களை அட்டாக் பண்ணும்போது கூட அழுதுகிட்டே தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அவங்க மாத்தி வெட்டும் போது கூட அவங்களுக்கு அவ்வளவு காயம் இருந்த மாதிரி இல்ல. இந்த டோஃப்ளமிங்கோ லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்குறாங்கிற பேர்ல வெட்டுங்க கொல்லுங்க விடாதீங்க விரட்டுங்கன்னு பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருப்பான். நீங்க எல்லாருமே இன்னசென்ட் பீப்புள் மட்டும் இல்ல, இன்னசென்ட் விக்டிம்ஸ், தேவையில்லாம சாக போறீங்களேன்னு சொல்லிட்டு விழுந்து சிரிப்பான். யாரு மேலேயும் அவன் கொஞ்சம் கூட கருணையே ஆட்டல, வில்லத்தனமா இழிச்சுட்டு தான் இருப்பான். மக்கள் வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு கதற சவுண்டு இங்க கிங் ரிக்குக்கு கேக்குமா? அவரால் தாங்கிக்க முடியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சே ஒரு சம்பவம், அதுல மக்கள்லாம் எப்படி கத்திக்கிட்டும் உயிரை காப்பாத்த பயந்தடிச்சு ஓடுனாங்க செத்தாங்கன்னு எல்லாத்தையுமே லைவா பார்த்து கேட்டாருல, அதே ஃபீலிங் அவருக்கு இப்ப வருது. ஏ டோஃப்ளமிங்கோ நிறுத்துடான்னு கத்துன்னு கத்துவாரு. அவரு கத்துறது பக்கத்து தெருவுக்கே கேட்காது, இதுல டோஃப்ளமிங்கோக்கு எங்க போய் கேட்கும்? அப்படியே கேட்ட
டாட்டா மட்டும் அவனை ஸ்டாப் பண்ணிடுவானா? வாடா வெண்ண, நீ அவங்க கூட சேர்ந்து சாவடான்னு வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருப்பான். உடனே நீங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து என்னைய கொல்லுங்க, இல்லன்னா டான் கிஹோட்டி ஃபேமிலி சைடு வந்து சேர்ந்துங்க. ஆனா அதுக்கு இவனை எதிர்த்த ஒரு 12 மூலகட்ட முட்டா பயலுல அவங்க போட்டு தள்ளுமாமா. இன்கேஸ் இங்க மாட்டிட்டு இருக்கவங்க யாராச்சும் தப்பான டெசிஷன் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவங்கள காப்பாற்ற முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார் ரேட்டிங்க வச்சு அவன் 100 மில்லியன் பெரிஸ் தருவானாமா. இதை கேட்டோடனே எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கு. சரி, இப்ப அந்த 12 பேர் யார் யாருன்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு ஸ்டார். அது யாருக்குன்னு பார்த்தா ரெபேக்கா. ஏன்னா இப்ப டோஃப்ளமிங்கோக்கு பஞ்சாயத்து ஆச்சுன்னா அடுத்து குயினா மாற போறது அவதான். அதனால முதல்ல அவளை காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருவான். அதுக்கு அடுத்தது நிக்கோ ரோபின், அவளுக்குமே ஒரு ஸ்டார் தான். அதுக்கப்புறம் கின்னு, அவனுக்குமே ஒரு ஸ்டார் தான். அதுக்கப்புறம் வியோலா, அவளுக்கும் ஒரு ஸ்டார் தான். அடுத்தது பிராங்கி, அவனுக்குமே ஒரு ஸ்டார் தான். சோ இந்த 5 பேர்த்துல யாரை கொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டார் மட்டும் தான். 5 பேர்த்தையும் கொன்னாங்கன்னா அவங்களுக்கு 5 ஸ்டார். இப்போ 2 ஸ்டார் இருக்க ஆளுங்க. ஃபர்ஸ்ட் கைரோஸ், அதுக்கப்புறம் ரொரோனோவா ஜோரோ, இவங்க 2 பேத்துக்குமே 2 ஸ்டார். கைரோஸை பத்தி கேள்விப்பட்டவனே எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவன் ஒரு இன்வின்சிபிள் கிளாடியேட்டர், அவனை கொல்றது வாய்ப்பே இல்லாத காரியம். அடுத்து பைரட் ஹண்டர் ஜோரோ, அவனெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கிட்டக்க நெருங்க முடியுமா? அதுல நிறைய பேரு வியோலா பிரின்சஸ் ஃபேமிலியானு கேட்டு பயங்கரமா ஷாக் ஆவானுங்க. சரி, இப்போ 1 ஸ்டார் 2 ஸ்டாருக்கு உண்டான ஆளை சொல்லிட்டானா அடுத்து 3 ஸ்டார். அதுல முதல்ல இருக்கிறது சாபோ, ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். அதுக்கு அடுத்தது நம்ம லூஃபி, ட்ரஃபால்கர்லா, கிங் ரிக்கு டோல்டோ 3. இவங்க 4 பேர்த்துல யாரை கொன்னாலுமே 3 ஸ்டார் கிடைக்கும். லூஃபி எல்லாமும் ஒன்னா சேர்ந்து நியூ வேர்ல்டையே கதிகலங்க வச்சானுங்க. இப்ப அவனுக்கே பிரச்சனையாங்கிற மாதிரி பேசுவாங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, கிங் ரிக்கு வந்து செத்துட்டாருன்னு. இல்ல, அவர் உயிரோட தான் இருக்காருன்னு உடனே செம ஹாப்பி. சாபோ புலம்பி தள்ளுவான், என்னடா இது என்னைய டார்கெட் வச்சிட்டானுங்கன்னு. சோ இப்போ டோஃப்ளமிங்கோ நல்லா பிளான போட்டு மொத்த கூட்டத்தையுமே அப்படியே நம்ம ஆளுகளுக்கு எதிராக திருப்பி விட்டுட்டான். அவன் சொன்ன வேலையை செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் கொல்லத்தான் போறான்னு கூட தெரியாம மூலகட்ட முட்டா பயிலுக சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பாவம் உசோப் இருக்க நிலைமைக்கு அவனால இப்ப மூவ் பண்ண கூட முடியல. என்ன பண்ண போறானோ தெரியல. அந்த டைம் தான் டோஃப்ளமிங்கோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். என்னன்னா, இன்னைக்கு நடந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவனை கொல்றவங்களுக்கு 500 மில்லியன் பெரிஸ் கொடுப்பானாமா. அப்படி யார் அவன் அவ்வளவு வெறித்தனமா சொல்லிட்டு இருக்கான்னு எல்லாருமே ஆர்வமா கேட்பாங்க. கடைசியில் அவன் யார சொன்னான்னு பார்த்தா உசோப்ப. அவனை கொல்றவனுக்கு 5 ஸ்டார் ஆமா. இதை கேட்டுட்டு நம்ம டீம் ஆளுங்க அத்தனை பேத்துக்குமே பயங்கர ஷாக்கு. அவன் ஒரு புள்ள பூச்சிக்கு கூட துரோகம் பண்ண மாட்டானேடா, அவனை போய் டார்கெட்டா வச்சிருக்கானே லூசு பையன்னு. ஆனா என்ன பண்றது, நம்ம ஆளுகளுக்கு தெரியும் உசோப்பை பத்தி, அவனுக்கு தெரியாதுல்ல. அவனை மட்டும் கொன்னுட்டா காலம் பூரா நான் உட்கார்ந்து சாப்பிடலாம், வேலைக்கே போக தேவையில்லைன்னு எல்லாம் ஜாலியா கத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு உசோப்புக்கெல்லாம் உயிரே பாதி போயிருச்சு. அட சண்டால பல்லுகளா, எனக்கு 5 ஸ்டாரான்னு பயத்துல பார்த்துட்டு இருப்பான். அப்போங்கும் போது அங்க இருக்க மொத்த கூட்டமுமே உசோப்பா பார்த்துருவாங்க. இப்ப என்ன, நாங்க 1 ஸ்டாரு 3 ஸ்டாரு 5 ஸ்டாரு, ரோபின், சாபோ, உசோப்பு 3 பேர் இருக்காங்க. சோ போட்டு தள்ளான்னு முடிவு பண்ணிடுவானுங்களா. சாபோ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு தான் ஆபத்து, சோ நேரா மேல போயிடலான்னு முடிவு பண்ணிடுவான். இவ்வளவு நேரம் கடவுளு கடவுளுன்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க, சாரிப்பா காடு உசோப்பு, 500 மில்லியன் எங்களுக்கு வேணும், தயவு செஞ்சு நீ செத்துறன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடி வருவானுங்க. அட பண்ணாட பழுகலாம், இவ்வளவு நேரம் முடிவு பண்ணிட்டு இப்ப கால வாரீங்களேடான்னு புலம்பிட்டு இருப்பான். உடனேலயும் அவங்க ஆளுகெல்லாம் சேர்ந்து அவனை அலையாக்க தூக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் கின்னு நான் உங்க கூட வரலன்னிருவான். ஏன்னா அவன் காஞ்சுரோவை தேட போறானாமா. ரோபின் இருந்துகிட்டு கொஞ்சம் பத்திரமா போய் வேலையை பாரு, ஏன்னா உனக்குமே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்கானுங்க, அப்புறம் வச்சு செஞ்சிட போறானுங்கன்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு அங்க இருந்து ஓடுவான். இங்க இவங்களை வேட்டிட்டு போன ஒரு கும்பல் அங்க கின்னு தனியா போறதை பார்த்த உடனே, வாவ், ஒரு ஸ்டாரை வச்சவன் இங்க போயிட்டு இருக்கான், இவனை போட்டு தள்ளா கூட நமக்கு 100 மில்லியன் பெரிஸ் கிடைக்கும், விடாதீங்களே வெட்டுங்களேன்னு வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த டைம் தான் அங்க ஒரு பெரிய ஹோல் ஒண்ணு பார்ப்பான். லிட்டில் பீப்பிள்ஸ் எல்லாம் ஒரு ஜங்க்யார்டு இதுக்கு கீழே இருக்குன்னு சொன்னாங்கல்ல, மேபி அந்த காஞ்சிரோ பையன் இங்கதான் காஞ்சு போய் கிடப்பானோன்னு ஒரு டவுட். பின்னாடி வேற அவனுக்கு வெட்டிட்டு வரானுங்க. எட்டி பார்த்துட்டு என்ன இருக்குன்னு முடிவு பண்ணலாம் டைமே இல்ல, அதனால உள்ள ஜம்ப் பண்ணிடுவான். அவனுக்கு அதுக்கு மேல வரமாட்டானுங்க. இங்க வெளியில இந்த டோஃப்ளமிங்கோ விடுற மாதிரி இல்ல. மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா செத்துட்டு வர்றாங்க. டவுனே பத்திக்கிட்டு எரியுது. இது எதுவுமே நடக்க கூடாதுன்னா ஒண்ணு நீங்க என்னைய கொல்லுங்க, இல்லன்னா நான் சொன்ன இந்த 12 பேர்த்த கொல்லுங்க, உங்களுக்கு அவார்டோட சேர்த்து ரிவார்டும் கிடைக்கும், கேம் இதுக்கு அப்புறம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிப்பான். சோ மக்கள் என்ன பண்ண போறாங்க, இந்த 12 பேர்த்த கொல்லுவாங்களா இல்ல டோஃப்ளமிங்கோவை கொல்லுவாங்களா? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!